ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேசவராஜ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சாமி வணக்கம். வாழ்க, சாந்தம் உண்டாகட்டும். நாங்கள் இசை சேனல்லேருந்து வரோம். மண்டக்கு மண்டக்கு சேனல் ஒரு நிகழ்ச்சி, அதில் 3 நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தோம். ரொம்ப பிரமாதமாக இருந்தது சாமி. அதனால் நாங்கள் ஒரு சின்ன ஒரு செக்கு ஒன்று, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கைகரியமாக ஒரு செக்கு கொடுக்கலான்னு வந்துருக்கோம். தயவுசு அதை நீங்கள் பெற்றுக்கணும். பெற்றுட்டு அதுக்கப்புறம் சொற்ப அன்பளிப்புன்றீங்களே. 1 லட்சம். சாமி, இதுக்கும் மேலேயே தரலாம். நாங்கள் சும்மா உங்களுக்கு சின்ன ஒரு அன்பளிப்பாக தான் கொடுத்துருக்கோம். இன்னும் இதுக்கு மேலே கொடுக்கலாம். அதனால நீங்க டிஎம்எஸ் ஐயா வர வைக்கணும். அவருடைய பாடல்களை நீங்க பாடி எங்க இசை சேனல் கேட்கணும். ரொம்ப ஆசை. பாடலாம். நேரம் பார்த்து என் ஃப்ரெண்டு வேற இல்லையே, எப்போ தெரியலையே. சரி, வரட்டும். சரி, டிஎம்எஸ்ஸா வர வைக்கிறேன். ஐயா, என்ன அன்பரே, மகிழ்ச்சியா? ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி. அப்படித்தான் வாழணும். வாழ்க்கை என்பது சாதாரண இல்லப்பா. அதை நான் உணர்ந்து வாழ வேண்டும். நான் பாடிய பாடல்கள் எல்லாம் காவியம் பெற்றது. என் அப்பன் முருகனிடம்தான் நான் பாடிக்கொண்டிருந்தேன். இப்போது நீ அழைத்ததாலும் வந்தேன். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இங்கிருந்தே பாடுகிறேன். முருகா, நீ வர வேண்டும். முருகா, நான் நினைத்த போது நீ வர வேண்டும். முருகா, நீ வர வேண்டும். நினைத்த போது நீ வர வேண்டும். நீல எழில்மையில் வேலவர் வேலா, நினைத்த போது நீ வர வேண்டும். வர வேண்டும், வர வேண்டும். மெல்ல மெல்ல. பாடுங்க ஐயா. ரொம்ப அருமையா இருக்கு கேட்கறதுக்கு. அதே மாதிரி எம்ஜிஆர் சாருக்கும் நீங்க பாடினா அதையும் கேட்கணும். ஏன்னா இது எல்லாமே அவங்க விரும்புறாங்க. நீங்க பாட சொல்லி கேட்கணும். நிறைய பாடியிருக்கேன். எம்ஜிஆர் அவர்களுக்கு, சிவாஜி அவர்களுக்கு நான் மாறி மாறி பாடியிருக்கிறேன். அவையெல்லாம் புகழ்பெற்ற பாடல்கள். உண்மையிலேயே அவங்களால தான் எனக்கும் பேர். நிச்சயமா அது மாதிரி 2 பேருக்கு மாத்தி மாத்தி பாடினேன். கண்டிப்பா பாடினேன். எப்படி பாடினேன்? இறைவனை துதித்து பாடுறார் யாரு? சிவாஜி. அவர் பாடுற ஒவ்வொரு பாட்டும் சிறப்பு. பிள்ளைக்காக பார்க்கிறார். சொந்தம் ஒரு கைவிலங்கு நீ போட்டது, அதில் பந்தம் ஒரு காவிலங்கு நான் போட்டது. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. அவருக்கு பாதத்தோடு இருக்கிற அந்த குரலை பாட்டு. அதே நேரத்தில் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பாடினேன். நான் சொல்றேன், தொண்டை இப்போ கணக்குது. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் வாழும் நாட்டிலே உனையெல்லாம் புலிதான் என்று போக போக காட்டுகிறேன். போக போக காட்டுகிறேன். அப்போ எல்லா டைரக்டர்களும், கவிஞர்களும், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே என்ன ரொம்ப பாராட்டினாங்க. நான் அவர்களாக உணர்ந்து பாடினதுனால அந்த பாட்டெல்லாம் பாடுவேன். ஒவ்வொன்றும் உச்சஸ்தாயில் தான் பாடுவேன். எதை எடுத்தாலும் மதன மாளிகையில் மந்திரமாலைகளா
இப்பவே கண்ணை கட்டுதே. எனக்கு ஒவ்வொரு பாடல் பாடி முடிச்சோம் கண்ணீர் வரும். இந்த ஜனங்கை என்ன அப்படியே ஏத்துக்கிட்டது. முருகன் எனக்கு கொடுத்தார்கள். சபா அதே மாதிரி எம்ஜிஆருக்கு சிவாஜியும் நீங்க பாடினீங்க, அதே மாதிரி மத்தவங்க குரலுக்கும் நிறைய நீங்க பாடி இருக்கீங்க. அதுல இருந்தும் எதிரையாவது ஒண்ணு யாராவது ஒரு கதை பாடினா கேட்கணும்ட்டு ஒரு ஆசை. நான் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. நகைச்சுவை நம்ம நாகேஷ் அவருக்கு நான் ஒரு கண்டிப்பா படம் நாமாண்ணா பாருங்க. ஏடா முத்தம் இம்புட்டு மனசு இங்கே தமாரிகளா நாளாம் நாள் எடுத்து நல்ல தந்தனே தாடல் நன்னே ஓஹோ மூச்சை அடக்கும் வாரிகளா. 60 வருடமாகியும் இன்றும் அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்காக எல்லோரும் அப்படி உழைத்து இருக்கிறோம். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க. இன்னைக்கு பாட்டு என்னால் பாட முடியாதா? நிச்சயமா, நிச்சயமா. பாடுவேனே. நிச்சயமா. இப்போ ஒண்ணு வருது, நான் கேள்விப்பட்டேன். காத்து மேலே காத்து கீழே, காத்து மேலே காத்து ரைட்ல. என்னையா பாட்டு? ஆமாங்க ஐயா, ஒன்றும் வரி அந்த பாட்டு என்னால் பாட முடியாதா? பாடல் கேள்வி. காத்து மேலே காத்து கீழே, காத்து ரைட்டில் காத்து சைடில், காத்து ரொம்ப நாத்தம் அடிக்குது, காத்து ரொம்ப வீசி அடிக்குது. என்னுடைய காலத்தில் இப்படி பாடப்படும். ஆனா இப்ப பாடுறோம் பாட்டாயா நாராசம் பண்ணுகிறீர்களே. ஆனா நீங்க பாடுற பழைய பணம் ஒன்று. நான் அதற்கு முன்னாடி போய்விட்டேன். இன்னும் என்னென்ன தொல்லைகள் வரப்போகிறதோ அதை நினைத்துதான் பயம். என் அப்பன் முருகப்பெருமானை நோக்கினார்கள் போய்விட்டேன். என் நண்பன் அங்குதான் இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். சீர்காழி. அவருடைய பாடல்கள் ஒன்று பாடிவாங்க. நானும் அவரும் திருச்செந்தூரில் கடலூரத்தில் ஒரு பாட்டு. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம். அவர் கேட்கிறாரு, தெய்வத்திடம் அதிகாரமா கேட்கிறார். நான் இறந்தி கேட்பேன். அவர் எப்படி கேட்கிறார்? அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம், ஆவணி மாசியிலும் வறுமை பசி திங்களிலும் அன்பு திருநாள் காணும் இடம். இப்படி பாடினோம். எத்தனையோ பாடல்கள் விதவிதமாக பாடினோம். நிறைவாக என்னை கௌரவித்த அற்புதமான ஒரு மாபெரும் மனிதர் கலைஞர் அவர்கள். அவர்கள்தான் என்னை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்தினார்கள். இசைக்கலைஞர்கள் எல்லாம் என்னை வாழ்த்தினார்கள். அவர்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றி. அண்ணே, உங்களுக்கே தெரியாம நீங்க உலக சாதனை பண்ணிருக்கீங்கண்ணே. என்னப்பா சொல்ற? உங்க குரல் உலகத்தில் இருக்கிற எல்லா கலைஞரையும் வாழ வச்சுருக்கீங்க. இல்லையே, எங்களை மாதிரி இசை கலைஞர்கள் தானே தெரியும் அதை பத்தி. உங்க குரல்ல உலகம் பூரா எல்லாரும் பாடி காரு பங்களா வீடு தோட்டம் தோட்டம் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அப்படியா? முருகா, இந்த மகிழ்ச்சியோடு நான் என் அப்பன் முருகனிடம் செல்கிறேன். வாழ்க்கை பல்லாடு இதெல்லாம் இருக்காது. முருகா, இப்பவே கண்ணை கட்டுதே. சார் நமஸ்காரம். நீங்க அந்த இசை சேனல் தானே? ஆமாங்க ஐயா, நான் சாமிஜியை பார்க்க வந்தேன். அருமையா பாடினாரு, எல்லாத்தையும் கேட்டேன். அவர்கிட்ட செக்கு கொடுத்துட்டு போகலன்னு வந்தேன். சந்தோஷம். ஏ ராமு, என்னடா உன்னை சேனல் மேல சேனல் ஆள் வந்து பாக்குது? இல்ல, எல்லாம் உன்னால் தான்டா. செக்க கொடுத்துருக்காருடா. 1 லட்சம் கொடுத்துருக்காருடா. 1 லட்சம். வெளிநாட்டுக்கு போலாம்டா. லூசே, இந்த 1 லட்சம் வச்சு வெளிநாட்டுக்கு போய் செலவு பண்ண பத்தாது. பல லட்சம் வரணும், பல கோடி வரும், தனி விமானம் வாங்கணும், உலகத்தையே ஒரு வளம் வரும். இதுக்கு ஆசையா பாரு. சொல்லும்போதே வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.